சரி, நானே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரியா? இன்ட்ரோ நானே ம் கொடுத்துக்கிறேன். ம் இன்ட்ரோ கொடுத்துட்டா? கொடுத்துருங்க. ஸ்டார்ட் பண்ணிடு. வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா விசஸ் நியூசிலாந்து ஃபஸ்ட்டு ஓடிஐயோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஒரு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம். டாஸ்லேருந்தே போயிடுவோம். நந்தா, டாஸ் சொல்லுங்கள். சரி, மேட்ச் பார்க்கலடா. நானும் டாஸ் பார்க்கல, நான் டாஸ் ஏற்றி வச்சா. எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேத்து நடந்து முடிஞ்ச இந்தியா விசஸ் நியூசிலாந்து மேட்சோட ஒரு ரிவ்யூ பார்க்க போறோம். நாங்க என்ன எப்படி ஃபீல் பண்ணோம் ஒரு ஆடியன்ஸா, இது யார் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் பார்க்க போறோம். முதல்ல டாஸ்ல இருந்தே போயிடுவோம். டாஸ் யார் ஜெயிச்சா பிரபு, நீ சொல்லு. டாஸ் வந்து ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்தியா தான் ஜெயிச்சிருக்கு. இந்தியா ஜெயிச்சு பவுல் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்க உடனே. ஸ்குவாட் பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா நம்ம பேசியிருந்தோம் அந்த வீடியோவில். ஆனால் அந்த வீடியோ நம்ம எடிட் பண்ணி போட டைம் இல்லை. நாம் என்ன யூகிச்சோமோ அதே ஸ்குவாடை தான். என்ன ஹர்ஷ்தீப் சிங்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா ஆடி இருக்காங்க. ஸ்குவாடை பற்றி சொல்லுங்கள் தினேஷ். நான் சொன்னேன் பிரசித் கிருஷ்ணா தான் ஆடுவாருன்னு. நான் ஐயரும் ஆடுவாருன்னு சொன்னேன். நீங்க இருந்துகிட்டு ஐயர் ஆட மாட்டாருங்க. இல்லை, ஐயர் வந்துட்டு நாங்கள் என்ன சொன்னோம்னா ஃபிட்னஸாக இல்லைன்னா ஆட மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபிட்டாக தான் இருந்திருக்காரு. நீங்க சொல்லுங்க, ஸ்குவாட் பத்தி சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்னா என்கேஆர் ஆடுவாருன்னு சொன்னேன். என்கேஆர். நான் சொன்ன வாஷிங்டன் ஆனா நீங்க ஆடுவாரு. சொன்ன வாஷிங்டன் தான் ஆடுவாரு. ஸ்குவாட் பத்தி சொல்லுங்க. ஸ்குவாட் என்னன்னா, இந்தியா வந்து நல்லா வெல் பேலன்ஸ்டு ஸ்குவாட் தான். செம்ம ஸ்ட்ராங் ஸ்குவாட். பும்ராவும் ஹர்திக் பாண்டியா மட்டும்தான் இல்லை. ஆனா நியூசிலாந்து ஸ்குவாட் வந்து வெரி வெரி எப்படி சொல்றது, ரொம்ப மோசமான ஸ்குவாடு. ஒரு பவுலிங் லைனப்லாம் பார்த்தா ஜெமிசனை தவிர வேற யாருமே இன்டர்நேஷனல் லெவல்லே கிடையாது. அவர் ஒருத்தர் தான் மேட்சுமே ட்ரெயின் பண்ணாரு. அப்போ அவங்க என்ன T20க்கு ரெடி பண்றதுக்கு வந்து சாண்ட்னர் போய் கொடுத்துருக்காங்களா என்ன? ஆமா, அவர் சூப்பர் ஸ்மாஷ் ஆடிட்டு இருக்கிறாருண்ணா சாண்ட்னர். நேத்து ஒன் டே மேட்ச் ஆடாம அதான் T20க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. 2020 ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நேற்று பாத்தீங்களா, வாஷிங்டன் சுந்தருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, ஓட போட முடியல. அவங்க அது முன்னாடியே யூகித்து ரெஸ்ட் கொடுத்துடலாம். ஒன் டே சீரிஸ் இப்ப முக்கியம் கிடையாது. 27 தான் வேர்ல்டு கப் இருக்கு. 26க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்க கரெக்டா ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, பேட்டிங் இப்ப நியூசிலாந்து எப்படி பேட்டிங் ஆடினாங்க? நியூசிலாந்து பேட்டிங் பத்தி சொல்லுங்க. நியூசிலாந்து நல்லா தானே பேட்டிங் ஆடினாங்க. இல்ல, எனக்கு என்னன்னா நமக்கே பெரிய பும்மரா வந்து பவர் பிளேல போடுவாரா என்ன ஒன் டேல? பவர் பிளேல தான் போடுவாரு. பவர் பிளேல ஏன்னா நீ சொல்ற போனா ஸ்குவாடு வந்துட்டு நல்ல பேட்டிங். அது அவங்க ஓப்பனரே நம்மளால எடுக்க முடியல 100 ரன் பார்ட்னர்ஷிப்ல. 2 கேட்ச் மிஸ் பண்ணாங்களா? ஆமா ஆமா, ஃபீல்டிங். ஆமா, ஃபீல்டிங்ல 2 கேட்ச். இப்ப அதுதான் அவரு சொன்ன மாதிரிதான். அதான் அவரு சொன்ன மாதிரிதான். நான் என்ன சொன்னா, இது பிச்சில் வந்து இயர்லி ஸ்விங் இருந்தது. அந்த கேட்ச் டிராப் இதெல்லாம் காரணம் இயர்லி ஸ்விங் இருந்தது. சிராஜுக்கு நல்லாவே ஸ்விங் ஆச்சு ஸ்டார்டிங்ல. அப்புறம் கேட்சுமே டிராப் பண்ணாங்க. அதனாலதான் நேத்து பார்ட்னர்ஷிப் அதிகமானது காரணமே தான். நிக்கோலஸோட கேட்ச் 20 ரன் 30 ரன் கிட்ட லூஸ் பண்ணாங்க. அந்த கேட்சை டிராப் பண்ணாங்க. வந்து நான் இன்னொன்னு கேட்கிறேன். அதான் இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ ஃபிட்னஸ் பத்தி நம்ம போன வீடியோ பேசினோம். அன்பார்ச்சுனேட் வீடியோ போட முடியல. இப்போ நான் போன மாதிரில சொல்லியிருந்தேன் 3 ஸ்பின்னர் கண்டிப்பா ஆடணும், இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் ஆடணும்னு சொல்லியிருந்தேன். அதே தான் நேற்று ஸ்குவாட்லயும் நடந்திருக்கு. 3 ஸ்பின்னர் ஆடி இருக்காங்க. ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் ஆடி இருக்காங்க. இல்ல, 3 ஸ்பின்னர் ஆடணும்னு சொல்லி 6 பவுலர் ஆடி இருக்காங்களே, அத பாத்தியா? 6 பவுலர். அதுவும் பார்த்தேன் நானு. சொல்லு தினேஷ். வழக்கமா நடக்கிறதானே. கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் ஸ்குவாட்ல இருந்து 6 பவுலர் இருக்காங்க. நீங்க இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தர் பார்த்தா நிதிஷ்குமார் ரெட்டி கூட ஆட வச்சிருந்தாலும் 6 பவுலர் வரும். ஹர்திக் பாண்டியா வந்துட்டாருன்னா அந்த கண்டிப்பா இவங்க 2 பேருமே வெளியே போயிடுவாங்க. சுந்தரும் சரி, என்கேஆரும் சரி. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நேத்து மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம். தோத்துருந்தோம்னா இதுதான் காரணம். நம்ம நேற்று மேட்ச் ஒன்றும் நான் உனக்கு 25 ஓவர்லேயே ஃபோன் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? ஏன்னா மேட்ச் முடிஞ்சது, விராட் கோலி அடிச்சுட்டா அவ்வளோ முடிஞ்சதுன்னு நினைந்தோம். அதுக்கப்புறமேட்டு மேட்ச் ஒரு 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 ஓவரில் ஜேம்சன் மேட்சை திரும்பிட்டு போயிட்டாரு. 2 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு. ஜடேஜா அங்கே இறங்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஜடேஜா இடத்துல நம்ம அக்சர் பட்டேல ட்ரை பண்ணக்கூடாது. போன வருஷம் அவருக்கு வந்து 35 ஆவரேஜ் பேட்டிங் இல்லை.
நீங்க சடேஜா ஆடும்போது ட்ரஸ்ட் பண்ணுவீங்களா? நான் அக்சர் பட்டேல் ஆடும்போது பேட்டிங்ல ட்ரஸ்ட் பண்ணுவீங்களா? சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஃபுல்லா அக்சர் பட்டேல் தான் ஆடினாரு நம்பர் 4ல. ம். நீங்க இப்ப சொல்லுங்க. அக்சர் அதுதான் பட்டேல் இப்போ ட்ரஸ்ட் அவரு பண்ணுவீங்களா இல்ல ம். சடேஜாவா? இல்ல இப்ப அவரு தினேஷ் சொல்ற மாதிரி தினேஷ் சொல்றது கரெக்ட் தான். இப்போ ஜடேஜாவோட ஃபார்ம் கரண்டா இல்ல. ஆனா இந்தியாவுக்கு அவர் நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அந்த பொசிஷன்ல தான் நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆனா இப்போ கரண்டான ஃபார்ம் நேத்துமே பாத்தீங்கன்னா பவுலிங் போடும்போது ஓவரா முழுசா கம்ப்ளீட்டே பண்ணல 10 ஓவர்ஸ். ரன்னுமே பயங்கரமா கொடுத்தாரு. அது இல்லாம பேட்டிங்லயுமே சரியா ஆட முடியல அவரால. நேத்து அவரோட பால் எதுவுமே ஸ்ட்ரைட்டா பால் நேத்து பிச்சே பவுலிங்க்கு எதுவும் ஸ்பின்னர் இல்ல. அதனால ஜடேஜாவோட ஃபார்ம் கன்சர்னா தான் இருக்கு. இது ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஸ்குவாட்ல யாருமே இல்ல. ஸ்பின்னர் இல்ல. எடுத்தீங்கன்னா அவங்க ஸ்பின்னர் ஆட முடியாது. இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்கோர் கார்டு சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நியூசிலாந்து எவ்வளவு அடிச்சாங்க, ம். இதுல யார் நல்லா விளையாண்டா, ஒரே நிமிஷம் இருங்க எடுத்து. நியூசிலாந்து வந்து 300 அடிச்சிட்டாங்க. நீங்க சொன்னீங்க பேட்டிங் இது ஒரு மொக்க டீமுங்கிற மாதிரி சொன்னீங்க. மொக்க டீமே 300 அடிச்சிருச்சு நம்ம பவுலிங் எதிரா. இத்தனையும் நமக்கு இதே எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்து ஒரு பும்ரா மட்டும் தான் உள்ள ஆட் ஆவார்னு நினைக்கிறேன். பும்ரா, ஹர்திக் பாண்டி. ஹர்திக் பாண்டியா 10 ஓவர் முழுசா போடுவாரான்னு தெரியல. இந்த இந்த ஓட பவுலிங் வரதெல்லாம் இந்த பவுலிங்க்கு சூப்பர் 300 ஸ்டார். கொடுத்துட்டுமே நம்ம. நான் என்ன இப்போ நினைக்கிறேன்னா, அதுதான். ம். நியூசிலாந்துல யாரும் இல்லைன்னு நான் உங்ககிட்ட ஒரு பேரே சொல்றோம். பிளேயிங் 11 கிடையாது. ம், டிம் ராபின்சன், சைபர்ட், பின்னாலனு, ம், மேட் ஹென்றி, ஜேக்கப் டபி, மிட்டில் சாட்னர், ஃபெர்கூசன், ஆடம்லன், வில்லிம்சன், நேதன் ஸ்மித், டாம் லேதம், பிளாக் டிக்னர், மார்க் ஜாக்மன். ஒரு பிளேயிங் 12 அவங்க நியூசிலாந்து டீம் இல்ல. அந்த டீமே வந்து நம்ம கிட்ட 300 அடிக்குதுன்னா இது ஒரு கன்சர்ன் தான். கண்டிப்பா 300 ரன்லாம் நம்ம நியூசிலாந்து டீம் அடிக்க விட்டுற கூடாது. ம். அதே மாதிரி நான் ஒன்னே ஒன்று சொன்னேன். ஜடேஜா நம்ம இது சொல்லும்போது பிளேயிங் லெவல்ல இருந்து நான் ப்ரிவியூ அந்த வீடியோ போடல. அப்போ சொல்லியிருந்தேன் ஜடேஜாலாம் தூக்க முடியுமா அப்படின்ட்டு. நேற்று மேட்ச் லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவர்கிட்ட அடிச்சுட்டு 2 ரன் ஓடுறாங்க. என்னால இதை பார்த்துட்டு என்ன ஜடேஜாவுக்கு வயசாயிருச்சா இல்ல அவரு டயர்ட் ஆயிட்டாரா ஆமா. முன்ன மாதிரி அவரால் ஃபீல்டிங் பண்ண முடியல. அதே மாதிரி ஒரு ஓவருக்கு ம். 2 ஷார்ட் பால் போட்டு நான் பார்த்ததே இல்லை. டேரன் மிச்சல் 2 பாலுமே ஷார்ட் பால் கிடைச்சது 4 அடிக்கிறாரு. சொல்லுங்க. அதான் இப்போ பிரபு சொன்னதான் நானும். ம், ஏன்னா நான் ஜடேஜா வந்து ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். ஐபிஎல் டைம்ஸ்ல இருந்து அண்டர் 19 டைம்லுக்கு அதுக்கப்புறம்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஜடேஜா வந்து இந்த ஹாஃப் வாலி போடுறது, ஷார்ட் பால் போடுறது, ஒரு ஓவர்ல ரெண்டு ரெண்டு 3 பால் இல்ல டேர்னே ஆகாம இருக்கிறது. அவர் பால் டேர்ன் ஆகலுமே டைரக்டா கேரம் பால் போடுவார், ஆம் பால்ஸ் போடுவாரு, நல்லா போடுவாரு. நேத்து வந்து ஃபீல்டிங்ல ரன் அவுட் மிஸ் பண்ணாரு, பால் ஷார்ட் பாலா போட்டாரு, பேட்டிங்ல சரியா பால் படல. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நேத்து மேட்ச்ல அவருக்கு இருந்தது. அவரோட ஃபார்ம் தான் இப்ப பெரிய கன்சர்னா இருக்கு அந்த 7, 8 பொசிஷன்ஸ்ல. சொல்லுங்க தினேஷ். நான் சடேஜா வந்து 9 ஓவர் போட்டு ம், 56 எக்கனாமிக் வந்து 6.2. நம்ம எப்பயுமே சடேஜா வந்து 6.2 ஒன் டேல எக்கனாமிக் போனது பார்த்ததே கிடையாது. ம். ஆனா சிஎஸ்கே டீம் விட்டு வெளியே போயிட்டாருன்னு வன்மத்தை கக்கிட்டீங்களா சடேஜா மேட்ச்? இல்ல நாங்க வெளிய விட்டது காரணமே இந்த காரணம் தான் நான் நினைக்கிறேன். நேத்து மேட்ச் பார்த்தோட்டி தான் தெரியுது. இல்ல கரெக்ட் தான். ஆனா அக்சர் பட்டேல ஏன் ஒதுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் கடைசியா நடந்த விஜய் ஹசாரேல கூட ம். 130 டீம் வந்து 30க்கு 3 அதுல இருந்து 130 அடிச்சு பவுலிங்லயுமே ஒரு 4 விக்கெட் எடுத்தாரு அந்த மேட்ச். ஏன் அவரை கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்கிறது எனக்கு தெரியல. கன்சிடர் இத்தனை பண்றாங்க. கடைசி நடந்த ஆஸ்திரேலியா 6ல சூப்பர் விளையாண்டாரு. இல்ல அவர் கன்சிடர் எல்லாம் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இது இது இன்னும் வேர்ல்டு கப் இன்னும் டைம் இருக்கனால ட்ரைலண்ட் ஏறாருன்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப ஜடேஜாவுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம். 50 இன்னும் overs. ஒரு வருஷம் கேப் இருக்குங்கறனால அப்படி வாய்ப்பு தராங்க நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா இல்ல அவரோட சொல்லுங்க. அக்சர் பட்டேலோட கான்பிடன்ஸ் பேசுனா அப்படி பார்த்தா நம்ம இப்ப நான் பிளேயிங் அதான் இந்த பாயிண்ட் தான். இல்ல நேத்து இது ஒரு மேட்ச் பாத்தீங்களா? நேத்து மேட்ச்ல ஆடின யாருக்குமே கான்பிடென்ட் இல்ல. உண்மை அதுதான். நம்மள ஒருத்தன் வந்து அந்த நியூசிலாந்து முன்ன கோலி டீம் அந்த மாதிரி டீம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து நம்மள ஒயிட் வாஷ் பண்ணாது. அப்படி பண்ணிருச்சுன்னா எவ்வளவு ஆக்ரோஷமா இருப்பாங்கன்னு நமக்கே தெரியும். நேத்து விளையாண்டது அவங்க பிளேஸ் அவங்க பத்திரமா படுத்துக்கிறதுக்கு தான் நேத்து விளையாண்ட மாதிரி இருக்குது. நேத்து ரோஹித் எடுத்துக்கோங்க. பழைய பழைய ரோஹித் ம். 2 ஷாட் அடிச்சதுன்னு சரி ரோஹித் அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு செஞ்சுரி பார்க்க போறனோடனே ஒரு அவுட் ஆனதுமே முடிஞ்சு போச்சு. அவர் பிளேஸ் உடனே நாமளே இப்ப அவர் பேட்டிங் பத்தி பேசும்போது அவரோட பிளேஸ் நாமளே கேள்வி கேட்க போறோம். அந்த மாதிரி இருக்கு. விராட் கோலி பாருங்க இப்ப ரோஹித் அதுதான் ஆடுற இப்போ மாதிரி ஆடிட்டு இருக்காரு. சொல்லுங்க நந்தன். இப்ப அதான் நீ சொன்ன பாயிண்ட் தான். நான் மேட்ச் பார்த்ததும் அதே தான் எனக்கு தோணுச்சு. ரோஹித் வந்து அந்த பழைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாரோ, வேக வேகமா ஸ்கோர் பண்ணிட்டு
ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தார்ல வேர்ல்டு கப் எல்லாம் பண்ணுவோம். இனிஷியலா எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியும் ஸ்கோர் பண்றாரோ அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாரோன்னு நேத்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நேத்து உடனே ஒரு 4-6 எல்லாம் போனதுக்கு அப்புறம் திருப்பி ரன்ஸுக்கு போறாரு. பொறுமையாவே ஆடல. போன ஆஸ்திரேலியா சீரீஸ்ல அந்த மாதிரி ஆடினதெல்லாம் ஆடவே இல்லை. அதனால பழைய ஸ்ட்ராட்டஜி பண்ணா கோலி நேத்து ஆனா கன்சிஸ்டன்டா ஆடினாரு, செம்ம ஃப்ளூயண்டா ஆடினாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி 100 மிஸ் ஆயிருச்சு அவரோடது. பேசலாம். இப்ப நம்ம பவுலிங் முடிச்சிருவோம். நம்ம பவுலிங்ல யார் யார் போட்டிருக்காங்க? சிராஜ் 2 விக்கெட் எடுத்தாரு, ஹர்ஷித் ராணா 2 விக்கெட். ஹர்ஷித் ராணா எக்ஸ்பென்சிவ் தான், ஆனா இப்ப ஹர்ஷித் ராணா விட்டா விக்கெட் எடுக்க ஆள் இல்ல. வாஷிங்டன் 5 ஓவர் போட முடிஞ்சது, அப்புறம் இன்ஜுரி ஆயிருச்சு. குல்தீப் 1 விக்கெட் தான் எடுத்தாரு, அவரும் எக்கனாமிக் 5.8. ஒன் டேல 5.8 கொடுக்குற அளவு அந்த பிச்சில் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் சொன்னாங்க 300, ஆனா அப்படி ஒன்றும் தெரியல. பிரசித் கிருஷ்ணா 2 விக்கெட்டு. ஜடேஜா சொன்ன மாதிரி விக்கெட் இல்ல, எக்கனாமிக் அதிகமா போட்டாரு. சொல்லுங்க உங்க பவுலிங். இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ பவுலிங் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெமிசன் தான் கிரெடிட், ஃபுல் கிரெடிட் பவுலிங் அவருக்கு தான். நேத்து 4 விக்கெட் எடுத்திருந்தாரு அவர். ஆனா போட்ட பால் எல்லாமே கவனிச்சிங்கன்னா ஒரு ஸ்லோவிஷான கட்டரு இல்ல ஸ்லோ பால் தான். 4 விக்கெட்டுமே ஸ்லோ பால். ரோஹித் அவுட் ஆனா சரி, ஸ்ரீயாஸ் அவுட் ஆனா, ஸ்ரீயாஸ் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. இன்ஸ்விங் ஸ்லோ கட்டர் ஸ்லோ பால்ல தான் அவுட் ஆனாரு அவருமே. இந்த மாதிரி ஸ்லோ பால்ஸ் நிறைய ஒர்க் ஆச்சு நேத்து. ஸ்விங் சிராஜுக்கு எல்லாத்துக்குமே ஸ்விங் ஆச்சு. இப்போ ஹர்ஷித் ராணா மேட்டர் பேச வந்தீங்கன்னா, ஹர்ஷித் ராணா வந்து நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோல ஹர்ஷித் ராணால எனக்கு ஓடிஐல எந்த ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா அவர் விக்கெட் எடுக்கிறாரு, எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் விக்கெட் எடுக்கிறாரு. டவுன் த ஆர்டர்ல வந்து ஒரு 25 to 30 ரன் அடிக்கிறாரு. இப்ப நீங்க அந்த பொசிஷன்ல ஹர்ஷ்தீப் சிங் ஆடுனீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் விக்கெட் எடுப்பாரு. ஆனா இப்போ பேட்டிங் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா கடைசியில ஒரு 20 ரன் 15 ரன் அடிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. இப்ப ஹர்ஷ்தீப் சிங் ஆடலாம், நல்ல சாய்ஸ் தான். ஆனா சிராஜுமே நல்லா ஆடுறாரு. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இப்ப என்ன ஆச்சுன்னா, பும்ரா சொல்லு வந்தா சொல்லு. யார் பார்த்துக்கீங்க? இல்ல பும்ரா வந்தா யார் எடுப்பீங்க? இல்ல நான் இதுலயே இன்னும் உங்களுக்கு சொல்றேன். ஹர்ஷித் ராணா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. பிரசித் கிருஷ்ணா தூக்கிட்டு தான் பும்ரா ஆட வைப்பாங்க. இப்ப நான் சிராஜ் ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலா இன்னொரு பவுலர் நான் சொல்றேன். ஒரு ரூல்ஸ் இப்ப கொண்டு வந்துட்டாங்க, 25 ஓவருக்கு அப்புறம் ஒரே பால் தான் யூஸ் பண்ணோம். முன்ன வந்து எல்லாம் புது பாலங்களும் அதை கடைசி வரையும் அடிச்சாங்க. இப்ப ஸ்லோயர் ஒன்னு, ரிவர்சிங் எல்லாம் மேட்சுக்குள்ள வந்துருச்சு. நேத்து உங்களுக்கு தெரியும், நம்ம பேட்டிங் அப்ப பேசலாம். கேஎல் ராகுல் வந்துட்டு அவரால் பேட்ல பால் மீட்டே ஆகல, வெறும் ஸ்லோ பால் தான் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப நமக்கு தேவை ஒரு பெரிய ஸ்லோயர் பால் போடுற ஒரு நல்ல பிளேயர். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹர்ஷல் பட்டேல ட்ரை பண்ணலாமா ஒன் டேவ்ல, ஏன்னா அவர் நல்லா விக்கெட் எடுத்தினார். இல்ல நான் ஏன் சொல்றேன்னா, இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப நம்ம நீங்க நேத்து மேட்ச் பாத்தீங்கன்னா அவங்களால டேரன் மிச்சல் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாரு. அவர் பவர் ஹிட்டர் கிடையாது, அவர் பாலுக்கு பால் தான் அடிக்க முடியும். ஸ்லோயர் ஒன் போட்டா அவரால் மேட்ச் ஸ்கோரே கொண்டு போக முடியாது 300. நீங்க ஒரு ஹர்ஷல் பட்டேல் ஸ்லோயர் ஒன் போடுறாரு, அந்த மாதிரி இன்னும் 2-3 பிளேயர் உள்ள எடுக்கலாமா? சொல்லுங்க தினேஷ், நீங்களே இல்லண்ணா, சொல்லுங்க. ஹர்ஷல் பட்டேல் வேலைக்கு ஆகாதுண்ணா. நான் ஏன் சொல்றேன்னா, 2020 4 ஓவர் போட்டு தப்பிச்சிடலாம் ஹர்ஷல் பட்டேல். ஆனா ஒன் டேல 10 ஓவர் போடணும். நீங்க வந்துட்டு 135 ஆவரேஜ் ஸ்பீட் இருக்கணும். ஹர்ஷல் பட்டேலுக்கு ஆவரேஜ் ஸ்பீடே 125, அதுல இருந்து 100க்குள்ள ஸ்லோ ஓவர் பால் போடுவார். இப்ப சாம் கரன் 3 பால்னு ஒண்ணு போடுறாரு, 80 83ல போறாரு. நீங்க அந்த கால்குலேஷன்ல வந்து ஹர்ஷல் பட்டேல் பந்து போட்டா கூட ஓகே, இதுல செட் அப் ஆவாரு அப்படிங்களாம். அவர் போடுறது 125 100 125 100 அந்த கால் அதெல்லாம் போடுறாரு. நேத்து அந்த இவரு சிஎஸ்கே பிளேயர் ஒருத்தர் இருந்தாருல, அந்த ஃபோக்ஸ். இல்ல ஃபலூரா ஃபோக்ஸா, அவரு ஆவரேஜ் ஸ்பீட் 125 தான். அவர் ஸ்லோயர் ஒன்னு யாரும் அடிக்கலையே, 110 தான் ஸ்லோயர் ஒன்னு, அதை யாரும் அடிக்கலையே. பவர் பிளேல அவருக்கு நல்லா ஸ்விங் ஆச்சுன்னா, ஆனா நம்ம ஹர்ஷல் பட்டேல் ஸ்விங்கே கிடையாது. பவர் பிளேல நல்லா ஸ்விங் பண்ணார், 5 ஓவர் சூப்பரா போட்டார். மொதல் 5 ஓவர் இல்ல பிரசித் கிருஷ்ணா பிளேஸ்ல அவர் யூஸ் பண்ணிக்கலாம் தான் நான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு ஸ்லோயர் ஒன் அந்த மாதிரி இல்ல சொல்லுங்க. இப்ப அதான் நானே சொல்றேனே, இப்போ அவ்வளோ தூரம். ஏன்னா ஹர்ஷல் பட்டேல் வந்து ஓடிஐ ஃபார்மேட்ல அவ்வளோ பார்த்தது இல்லை. இப்போ நான் என்ன சொல்றேன், பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலா நீங்க ஹர்ஷ்தீப் சிங்கே ஆடலாம். ஹர்ஷ்தீப் சிங் வந்து டாப் ஓப்பனிங் போடுவாரு, ஸ்விங் பண்ணுவாரு. டெத் ஓவர்ஸ்ல போட்டிருக்காரு, ஐபிஎல்ல நிறைய பார்த்திருக்கோம். டெத் ஓவர்ஸ்ல போட்டு விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. நீங்க பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலா ஹர்ஷ்தீப் சிங்கை ட்ரை பண்ணலாம். பிரசித் கிருஷ்ணா ஏன்னா எக்ஸ்பென்சிவா இருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்விங்கும் பண்ணுவாரு, டெத் ஓவர்ஸ்ல ஸ்லோவும் போட்டு தருவாரு. இல்ல நான் இது ஒத்துக்கிறேன், நான் ஒரு ஐடியாவா கொடுக்குறேன். ஏன்னா நான் திடீர்னு ஸ்லோயர் ஒனுக்கு ஒரு மவுஸ் ஏறுற மாதிரி எனக்கு தெரியுது. அவர் திரும்ப அவரால் ராகுலால ஒண்ணுமே பண்ண முடியல. ராகுல் விட்டே தான் மேட்ச் அங்கேயே முடிஞ்சது. நீங்க என்ன வேணா நினைச்சிருந்தா முடிஞ்சது.
அதனால சொன்னேன். சரி ஆமா, நம்ம நேத்து பாத்தீங்கன்னா ராகுல், அதான் நேத்து பாத்தீங்கன்னா அப்படியே இதுல இருந்து பேட்டிங்க்கு போயிருவோம். பேட்டிங்கோடது பேட்டிங் போயிடும். ராகுல்ல இருந்து ஆரம்பிப்போம். ஆ நேத்து அந்த ஸ்லோயர் ஒன் பேசும்போது ராகுல் வந்து ஃபிளிக் ஷாட் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஐபிஎல் ரொம்ப வருஷமா பார்த்தவங்களும் தெரியும். அந்த ஃபிளிக் ஷாட் சூப்பரா ஆடுவாரு. ம் நேத்து அவரால் அந்த ஃபிளிக் ஷாட்டை பிக்கப் பண்ண முடியல. ஸ்லோ பால் ஏறுது, டாப்ல ஏறி போகுது. ரொம்ப அந்த ஸ்லோவா போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி டவுன் த ஆர்டர்ல நல்லா ஆடி கொடுத்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா நேத்து இந்த ரோஹித் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாரா ஆடினாரு. இல்ல அது பத்தி நான் என்ன நினைக்கிறீங்க? ஃபாஸ்டா ஆடி அவுட் ஆயிட்டாலும் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க கேக்குறேன். இல்ல இப்ப நான் ரோஹித்தோட ஸ்ட்ராட்டஜி நான் எடுத்துக்கிட்டேன்னா, ரோஹித் இப்ப பண்ணிருக்காரு, இதே மாதிரி பண்ணிருக்காரு, எல்லாம் ஓகே. ரோஹித் இதுதான் பண்ண போறாருன்னா அவருக்கு பதிலா அபிஷேக் சர்மா வெளியே வெயிட் பண்றாரு. ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன்ல அபிஷேக் சர்மா இருக்காரு. இரு நான் முடிச்சிடுறேன். இப்ப ஏன்னா 1 இயர் இருக்கு. விராட் கோலி நான் ஏன் டீம்ல இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனா ரோஹித் சர்மாவுக்கு அந்த பிரேக்கிங் பாயிண்ட் இன்னும் கிடைக்கல. நான் என்ன சொல்றேன்னா, மோசமானவர் கம்பீர். இதை அவரு டக்குன்னு ஒரு மேட்ச் வந்து உங்களுக்கு ஓய்வு தர மாதிரி தந்துட்டு டிராப் பண்ண வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்க டிகே, நீங்க தான் சொன்னீங்க. தினேஷ் நீங்களே சொல்லுங்க. நானா நினைக்கிறேன்னா பவர் பிளேல வந்து ஜிம்மிசனும் ஃபோக்ஸும் சூப்பரா ஒர்க் போட்டாங்க. 2 ரேட்டே கிடையாது. 2.5 2.7 எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ரோஹித் சர்மா அந்த 2 6 ஒரு 4 அடிச்சதுக்கு அப்புறம் தான் 4.5 2 ரேட்டே வந்துச்சு. சரி அதையே மெயின்டைன் பண்ணிட்டு போய் தான் அவுட் ஆனாரு. 4 மேட்சுக்கு முன்னாடி தான் ஆஸ்திரேலியால செம்ம 100 அடிச்சார். நம்ம யாருமே அதை மறக்க கூடாது. ரோஹித் சர்மா வந்து உண்மையிலுமே நல்ல பிளேயர். அவர் 27 வேர்ல்டு கப்ல இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இந்தியா ஜெயிக்கிறது. அவர் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் இல்லைன்னா. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரு ட்ரை பண்ணி இன்னும் இதாகலன்னு சொன்னேன். மத்தபடி அவரு 2027 வேர்ல்டு கப்ல இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இருந்தா மட்டும் தான் கப் அடிக்க முடியும். நான் கம்பீர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். அவர் தான் டக்குன்னு யாரோ ஒருத்தர் அடிக்கலைன்னா மேட்ச் விட்டே தூக்கிடுறாரு. இப்ப நீங்க சொன்னீங்க கில்லுக்கே அந்த வாய்ப்பு நடந்தது. ஒரு 4 மேட்ச் நீங்க 2020 அதுதான் உலகமே சொன்னிச்சு. உலகமே சொல்லி. இப்ப நான் என்ன கேக்குறேன், ரோஹித் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கிடைக்குது, இந்த மாதிரி ஒரு 4 மேட்ச் தொடர்ந்து அவுட் ஆனாருன்னா நாமளே பேசுவோம். இப்போ ஒரு மேட்சுக்கே ஒரு டிஸ்பாயிண்ட் வாங்கிட்டோம் நாம. இப்ப கோலி பேசுவோம். இல்ல ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னா, ஆஸ்திரேலியா நடந்த அந்த 1 டே மேட்ச் இல்ல இப்ப செம்ம சிந்து. இப்ப நேத்துமே காரணம் என்னன்னா, கில் அந்த பக்கம் அவரால அடிக்க முடியல. கில்லால பால் போய் எங்க போகுது என்ன பண்ணுதுன்னு தெரியல. அதனாலதான் டக்குன்னு ரோஹித் அந்த சைடு வந்தாரு. ஒரு 2 6 அடிச்சோன்னு ரன் ரேட் 3ல இருந்த ரன் ரேட் 6க்கு போயிருச்சு. அந்த பிரஷரை எடுத்துட்டாரு. அந்த அதை தான் நான் சொல்ல வரேன். இப்ப நான் எனக்கு வந்து ரோஹித் இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா கம்பீர் இதுக்கு ஆசைப்படுவாரா? பர்ஃபார்ம் பண்ணலன்னா உடனே தூக்குறாரு. கில்லையே தூக்குறாரு. வைஸ் கேப்டனே தூக்கி இருக்கப்ப அதுதான் சொல்ல வரேன். சொல்லுங்க நந்தா. அதான் இப்போ எனக்கு பாயிண்ட் இருக்கு. இப்போ ரோஹித் வந்து பழைய ஸ்ட்ராட்டஜி அந்த வேகமா அடிச்சுட்டு வர பால்லாம் எல்லாமே அட்டாக் பண்ற கிரிக்கெட் நல்ல கிரிக்கெட் தான். அதனாலதான் நம்ம T20 வேர்ல்டு கப்ல ஸ்டார்டிங்ல நல்ல பொசிஷன்ல இருந்தோம். இப்போ 1 டேக்கு வந்து நான் வந்து அது அப்படி ஆடுறாரோன்னு தோணல எனக்கு. நேத்து கொஞ்சம் ஃபாஸ்டா ஆடணும்னால ஆடிட்டாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், கில் வந்து ஃபாஸ்டா ஆடலாம். ரோஹித் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் எடுத்துட்டு போயிட்டு கில் வந்து ஃபாஸ்டா ஆடலாம். ஏன்னா இப்ப ஆக்சுவலி எப்படி எனிவே வந்து அவர் தான் கேப்டன், கில்லு தான். அவரை தூக்க முடியாது. அப்படி தூக்க மாட்டாங்க. கம்பீர் தூக்க மாட்டாரு. கில்லு ஃபாஸ்டா ஆடிட்டு ரோஹித் வந்து கொஞ்சம் எப்பயும் போல மீடியமான இன்னிங்ஸ் ஆடி ஒரு 100 ஒரு 80 அந்த மாதிரி ஆடினார்னா விராட் கோலிக்கு இன்னும் ப்ரெஷர் கம்மியாகும். நான் என்ன நினைக்கிறேன்னா, நேத்து கில்லு பண்ணது கரெக்ட். விக்கெட் போயிடுச்சுன்னா அந்த 10 ஓவர்லயே விராட் கோலி அவுட் ஆகியிருந்தா நேத்து இந்தியா வந்து 100 ரன் வித்தியாசத்துல தோத்துக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. நேத்து ஸ்லோ இன்னிங்ஸ் தான் கில் ஆனது கரெக்ட். கரெக்ட் தான். இல்ல அதான் நான் என்ன சொல்றேன், கில் அது மேக்கப் பண்ணிட்டாரு. இப்ப அது இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இதே ஒரு இந்த சீரீஸே ரோஹித் ஃபெயில் ஆனா மாத்துவாங்களா மாட்டாங்களான்னு தான் நான் கேட்டேன். இதே மாதிரி ஆடி நமக்கு தெரியுது, சுச்சுவேஷன் தெரியுது. இல்ல ஆமா ஆமா நான் கத்தி மேல் நடக்கிறது. அதான் இப்போ நான் என்ன சொல்றேன், அப்ப இதான் இப்போ ரோஹித் எக்ஸ்பீரியன்ஸுக்காக ரோஹித் ஆடிதான் ஆகணும். ஏன்னா ரோஹித் விராட் கோலி ஆடிதான் ஆகணும். ஏன் ஜெய்ஸ்வாலும் வெயிட் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு ரோஹித் இந்த சீரீஸ் கண்டிப்பா ஆடுவாரு. அடுத்த சீரீஸுமே ஆடுவாரு. அதுக்கு அடுத்த சீரீஸ்லயும் கொஞ்சம் புவரான ஃபார்ம் இருந்தாதான் ஜெய்ஸ்வாலோ வேற யாராவது ட்ரை பண்ணுவாங்களோ எனக்கு தோணுது. ரோஹித் டிராப் பண்ண மாட்டாங்க. ஆமா இப்ப இருந்தாலுமே பண்ணக்கூடிய ஆள் தான் கம்பீர்லாம். அதனால கொஞ்சம் பயமா தான் இருக்கு. வைஸ் கேப்டனையே தூக்கவையில எனக்கு அதுதான். ஏன்னா ரோஹித் இப்ப நேத்து மேட்ச் எனக்கு தெரியுது, டாட் பால் ஆடி இருக்கும், ரன் ரேட் வரலன்னு டக்குன்னு அவர் அடிச்சு விட்டி தான் ரன் ரேட் வந்துச்சு. கில்லு அதனாலதான் திரும்பியும் அவரால் மேக்கப் பண்ண முடிஞ்சது. தினேஷ் சொன்ன மாதிரி ஒரு கில் விக்கெட் போயிருந்தா சொன்ன மாதிரி விராட் கோலி பின்னாடி வந்து எல்லாம் ப்ரெஷர் ஆகி நம்ம இப்ப எனக்கு தெரிஞ்சு கோலி மேலதான் ஓடி டீம் திரும்பியும் சவாரி பண்ணுது. ஒரு 4 வருஷம் கழிச்சு அவர் அடிச்சாதான் ரன்னு. அதுக்கு மேல போனீங்கன்னா சிரேஸ்
இந்த மிடில் பார்ட்னர் பின்னாடி பார்த்தீங்கன்னா பேட்டிங்கே இல்லையே. யார் பெரிய இன்னிங்ஸ் ஆடுவா? சொல்லுங்க தினேஷ். ஆமா. நான் இப்போ நேத்து அதான் விராட் கோலியோட நான் ஆட்டம், சொல்லுங்க. ஸ்ரேயஸ் ஐயரோட ஆட்டத்தை நினைச்சு 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க? 2 பேரும் ஆடின இன்னிங்ஸ். அதான் இப்போ அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ இயர்லியான் விக்கெட்ஸ் வந்து நேத்து விழுந்துருந்துச்சு. ரோஹித் தொடர்ந்து கில் விக்கெட்டோ இல்ல கோலி விக்கெட்டோ நேத்து விழுந்துருந்துச்சுன்னா ம். ஸ்ரேயாஸும் இல்ல கில்லோ கோலியோ நின்று ஆடி இருப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்க உடனே ஜடேஜா இறக்குறீங்க. ஜடேஜா ஃபார்ம்லயே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல கேஎல் வரணும். ஜடேஜாவோ இல்ல வேற யாராவது பினிஷரா வேற ரோல் ஆடியே ஆகணும். ம். இப்ப இவர் தினேஷ் சொன்னாரு ஹர்ஷித் ராணா நான் கண்டிப்பா ஆடி இருப்பேன் அப்படின்னா, இப்ப இப்ப இருக்க சுச்சுவேஷன் பார்த்தா ஹர்ஷித் ராணாவே ஆடலாமோன்னு தோணுது. ஏன்னா கேஎல் ராகுல நீங்க பினிஷராவே ட்ரை பண்றீங்க டீம்ல. ம். அவர் எங்க வேணா ஆடுறாருன்னா எங்க வேணா மாத்தி போடுவீங்களா? அப்போ நீங்க ஆட சொல்றீங்க, ஒன் டவுன்லயே ஆட சொல்றீங்க. இல்ல இல்ல அது நான் இதுதான் ஒரு நான் ப்ராப்ளமா தோணுது எனக்கு இந்த. இல்ல நான் உங்களுக்கு நான் ஒன்று ஒரு இது சொல்லு எடுத்துக்கிறேன். சொல்லு சொல்லு. 2011 வேர்ல்டு கப் போவோம். நம்ம ஃபினிஷர் எடுத்து பாருங்க. ம். நம்மளோட ஃபினிஷர் மட்டும் அதில் எடுத்து பாருங்க. யார் யார் இருப்பாங்கன்னு பாருங்க. ஒரு யுவராஜ் சிங், யுவராஜ் சிங், ரெய்னா, தோனி, ரெய்னா. அதுக்கப்புறமேட்டு ஜடேஜா. ம். இது 4 பேர். இது விட்டுருங்க. ஆமா. பேக்கப்ல யார் இருந்தா? யூசப் தான் இருந்தார். இவங்க 4 பேருமே பவர் ஹிட்டர். இப்ப இருக்க டீமுக்கு வாங்க. நம்ம டீமோட ஃபினிஷர் யாருன்னு பாருங்க. வாஷிங்டன் சுந்தர், அததான் நானும் கேக்குறேன். ஜடேஜா, ஹர்ஷித் ராணா. எங்கேயா பவர் ஹிட்டரு? இப்ப நமக்கு ஸ்லோ பால் அடிக்க வேணும்னா உங்களுக்கு டெக்னிக் பத்தாது, பவர் ஹிட்டர் வேணும். புடிச்சு 2 மாடி 6 மேல போகணும். அந்த மாதிரி பிளேயர் யார் இருக்கா? ஒரே ஒருத்தர் இருக்காரு, ஹர்திக் பாண்டியா இருக்காரு. சொல்லுங்க யாரா? அதான் நான் சொல்லிட்டா. இப்போ அந்த வேர்ல்டு கப்ல இருந்தே பார்த்தோம்னா அதுக்கப்புறம் டீம்ல நிறைய டிரான்சாக்ஷன் ஆயிட்டே வந்திருக்கு. இப்போ அந்த பினிஷர்ன்ற ரோலே போய் ஒரு ஆல்ரவுண்டரா வேணும். எனக்கு வந்து ஒரு பவுலிங்கும் போடணும். இப்போ டவுன் த ஆர்டர்ல ஒரு 7th 8th டவுனோ வந்து ஒரு 20-30 ரன்னும் தேத்தணும் அப்படின்ற டிரான்சாக்ஷனுக்கு வந்துருச்சோன்னு தோணுது. இப்போ நம்ம 2011-15 வேர்ல்டு கப் எடுத்தினா கூட 11லாம் யுவராஜ் சிங்லாம் சூப்பரா போடுவாரு. ஒரு 4 ஓவர் போடுவாரு, அதுல 2-3 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. ரெய்னா சூப்பரா போடுவாங்க, பேட்டிங்கும் ஆடுவாங்க. இப்போ இருக்கிறது வந்து ஃபுல்லா ஆல்ரவுண்டர் நம்பாம ஒரு எனக்கு பேட்டிங்கு பவுலிங் ரெண்டுமே முக்கியம், பவுலிங் அதிகமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் போயிருச்சோ, இல்ல டெத் ஓவர்ஸ்ல பவுலர் கம் பேட்ஸ்மேனா பாக்குறாங்களோ, 50-50 வேணும் அப்படின்னு பாக்குறாங்களோன்னு தோணுது எனக்கு. நியூசிலாந்து 300 அடிச்சாங்க, இந்தியா வந்து சேசிங் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமான நிலையில இருந்துச்சு. அது உருவாக்குனது எனக்கு என்னமோ விராட் கோலியோட ஸ்லோ இன்னிங்ஸ் செஞ்சுரி பக்கம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 பால் சாப்பிட்டாரு மாதிரி இருந்துச்சு. அது வந்து கடைசியா கேஎல் ராகுல் மேக்கப் பண்ணிட்டாரு. ஹர்ஷித் ராணா வந்து நான் ஏன் ஹர்ஷித் ராணா டீம்ல இருக்குன்னு சொல்றது, ஏதாவது ஒண்ணு பண்றாரு. 111 ரன் பார்ட்னர்ஷிப். விக்கெட் வேணுமா, விக்கெட் இருக்கு. ரன் வேணுமா, ரன் இருக்கு. ஃபீல்டிங்ல வேணுமா, எல்லாமே பண்ற மாதிரி ஒரு ஆள்னா நம்ம டீம்ல பீத்திக்கு ஹர்ஷித் ராணா தானே. கம்பீர் என்னதான் ப்ரொமோட் பண்ணாலும் நல்லா அதுக்கேற்ற மாதிரி விளையாடுறாரு. உண்மையிலுமே சூப்பர் பிளேயர். மேக்கிங் இப்ப சூப்பர் பிளேயரான தெரியல, மேக்கிங் ஆயிட்டு இருக்கிறாரு. சுந்தருக்கு பதிலாக அடுத்த மேட்ச் என்கேஆர் வந்துருவாரு இன்ஜுரினால. நியூசிலாந்து டீம் ரொம்ப ஆதித்யா அசோக்லாம் நம்ம ஊர்ல விளையாடுற லெக் ஸ்பின்னரோட மோசமா பந்து போட்டார் நேற்று. ரொம்ப ஒஸ்ட் பவுலரா இருந்தாரு. நியூசிலாந்து டீம் ஏதோ சேஞ்ச் பண்ணியே தான் ஆகும், இல்லைன்னா அடுத்த மேட்ச் சரி அடி வாங்குவாங்க. அது ராஜ்கோட்ல நடக்குது, பேட்டிங் பேரடைஸ் அது வேற. இந்த பவுலிங் எல்லாம் போட்டா இந்தியா 400-450 ரன் கன்ஃபார்ம் அடிச்சிருவாங்க. பிரபராஜன் நீங்க சொல்லுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நேற்று அடிச்சு பிடிச்சி தான் வின் பண்ணாங்க. விராட் கோலி நீங்கள் சொல்கிற ஸ்லோ இன்னிங்ஸில் அவர் அப்படி ஆடினால தான் பின்னாடி ஒரு 10 பாலால் அவரால் அடிக்க முடிஞ்சுது. அவர் ஸ்லோ இன்னிங்ஸ் அவரே சொல்லிட்டோம்னா அப்புறம் நம்ம அடிக்கிறதுக்கு ஆள் இல்லையே. இப்போ விராட் கோலியோட ஸ்ட்ராட்டஜி இல்ல 85 ரன் இருந்தாரு. நான் வந்து SA 2020 சன்ரைஸ் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு கடைசி 3 ஓவர் பாட்டு வரதுக்குள்ள விராட் கோலி அந்த 75ல இருந்து 15 ரன் அடிக்கிறதுக்கு ஒரு 25 பந்து எடுத்துக்கிட்டாருங்கிறத நான் சொல்றேன். இல்ல நீங்க எப்பயுமே ஒரு ஸ்டார்டிங் அடையில ஒரு 10 பாலுக்கு 3 ஸ்டார்டிங் செம்ம ஸ்பீட்ல இருந்துச்சு. அந்த ஸ்டார்டிங் அங்க வந்து வேகமா கொடுத்துட்டு பின்னாடி அந்த இத வந்து நம்ம நியூசிலாந்து கிட்ட கொடுத்துட்டோம்ங்கிறதுக்கோசரம் நான் சொல்றேன். இல்ல 2 பேரும் விக்கெட் ஆகாம இருந்தா அப்போ வரைக்கும் இவரு விராட் கோலி அவுட் ஆனதுக்கு அப்புறம் நாம தான் ஃபுல் கண்ட்ரோல்ல இருந்தது. தொடர்ந்து ஜடேஜாவோட விக்கெட், அது ஜடேஜா வந்து அந்த அவருக்கு ஜடேஜா மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, நான் கண்டிப்பா அவுட் ஆயிருவாருன்னு தெரியும். இல்ல சொல்லுங்க நந்தன். அதான் இப்போ 2 பேர் சொல்ல கரெக்ட் தான். விராட் கோலி வந்து நம்ம அவ்வளவு ஃபாஸ்டா டமால் டுமீன்லாம் அடிச்சு எந்த இன்னிங்ஸுமே பார்த்தது கிடையாது. ஒரு இன்னிங்ஸை பில்ட் பண்ணி பால் நிறைய எடுத்துட்டு தான் ஆடிட்டு இருக்காரு கடந்த எல்லா வருஷத்துலயும். அதனால விராட் கோலி அப்படிதான் ஆடுவாரு. அப்படி ஆடினாதான் நம்மளும் இப்போ இயர்லியா விக்கெட்ஸ் விழுந்தாலுமே நம்மளும் சமாளிக்க முடியும். விராட் கோலி விராட் கோலி ஸ்ட்ராட்டஜி அதுதான். அவரை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது.
எனக்கு நேத்து மேட்ச்ல என்ன பெரிய கன்சர்னா இருந்ததுன்னா, நம்ம பேட்டிங்கும் ஓகே தான். இந்த பேட்டிங் ஆர்டர் தான் எனக்கு பெரிய கன்சர்னா இருந்துச்சு. இப்போ இவர் ஜடேஜா முன்னாடி அனுப்புறது, ராகுல பின்னாடி அனுப்புறது, அசித் ராணா ப்ரொமோட் பண்றது, இந்த மாதிரி நிறைய கன்சர்ன் இருந்தது. நெக்ஸ்ட் மேட்ச் இதே ஸ்குவாட் தான் ஆடுவாங்க. ஸ்குவாட்ல எனக்கு ஒரே மேட்ச்ல சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. சொல்லு. இல்ல அது எனக்கும் தெரிஞ்சு இது சொல்லு ப்ரோ. பிளேயருக்கே பயமா தான் இருக்கு. இப்ப நம்ம அடுத்த மேட்ச் விளையாடுவோமாங்கிறதே எனக்கு அந்த மாதிரி தான் ஆடின மாதிரியே. ரோஹித்தே எனக்கு அப்படிதான் ஆடின மாதிரி தெரியுது. அவர் மேட்சுக்கு ஆடினாரு நான் சொல்லவே மாட்டேன். இப்பயுமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த சைடு கில் இப்படி ஸ்லோவா ஆடும்போது ஒரு 2 6 அடிச்சாரு. திரும்பியுமே அவர் பழைய ரோஹித்தா இருந்தா பவுண்டரிக்கு போயிருப்பாரு. அவர் திரும்பியுமே அவர் வந்து என்ன பண்றாருன்னா சிங்கிள் எடுத்து கில்லுக்கு தான் கொடுக்க பாக்குறாரு. பழைய ரோஹித்தா இருந்தா எத்தனை சிக்ஸ் ஸ்டார்க் அடிச்சாரு என்னங்க செமிஃபைனல் ஆஸ்திரேலியாவில். எந்த பால் கிடைச்ச பால் டாட் பால் வைக்கிறனோடனே அவர் புழக்க விட்டாரு. அவன் அதுக்கு மேலே ஸ்டார்க் பாலே போட முடியல. அந்த மாதிரி ரோஹித் என்னால் பார்க்க முடியல. அவர் இடத்துக்கு ஆடுற மாதிரி தான் ஆடினாரு. சொல்லுங்க தினேஷ். நான் என்ன நினைக்கிறேன்னா இந்தியா டீம்ல பெருசா சேஞ்ச் இருக்காது. என்கேஆர் வந்துருவாரு வாஷிங்டன் சுந்தர் இன்ஜுரினால. நியூசிலாந்து டீம்ல கண்டிப்பா சேஞ்ச் வேணும். இல்லைன்னா அந்த லினாக்ஸ்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஒருத்தர் இருக்கிறாரு, ஆதித்யா அசோக் பதில. அவரு இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து தோத்ததுக்காகவே மைக்கேல் பிரேசலோட கேப்டன்சி தானே. சுந்தரால ஓடவே முடியல. சிங்கிள் கொடுத்துட்டே இருந்தாங்க கேஎல் ராகுலுக்கும் சுந்தருக்கும். நீங்க கடைசியா பாத்தீங்கன்னா 18 இருக்கும்போது ஒவ்வொரு ரன்னா கொடுத்துட்டே இருந்தாங்க. நீங்க நல்ல கேப்டனா இருந்தா அந்த ஒரு ரன்னை தடுத்திருப்பாங்க. ஏன் நேத்து அப்படி விட்டாங்க? கடைசி 10 நிமிஷத்துல ஃபீல்டிங்கும் ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு நியூசிலாந்துக்கு. இல்ல கேட்ச் ரொம்ப கைக்கு வந்த கேட்ச் எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. அது கைக்கு வந்த catch. ஹர்ஷித் ராணா அங்க புடிச்சிருந்தா மேட்ச் க்ளோஸ். அந்த பக்கம் வாஷிங்டன் சுந்தர் இங்க பாரு ரன் அவுட்லாம் பாதி கிரவுண்ட்ல ஹர்ஷித் ராணா இருந்தா 2 ரன் அவுட் விட்டாங்க, சும்மா விட்டாங்க. அதெல்லாம் சிங்கிள் எப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் ஓட முடியல. வாஷிங்டன் சுந்தருக்கு எதுக்கு சிங்கிள் விட்டாங்க? சர்க்கிள் 9 ஃபீல்டர் நிக்க வச்சா அவருனா தூக்கி அடிக்கிறது மிட்-ஆன்ல தான் தூக்கி அடிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு ஃபீல்டிங் வச்சிருந்திருக்கலாம். ஏன் அது ரொம்ப ஒஸ்டா கேப்டன்சி இருந்துச்சு. நான் மிட்டில் சென்டர் ரொம்ப மிஸ் பண்ணேன் நேத்து மேட்ச்ல. அடுத்த மேட்ச்ல ஏதாவது அவ்வளவுதான். அதான் இப்ப சேஞ்சுங்கிறது பெருசா ஒண்ணும் இல்ல. வாஷிங்டனோட இன்ஜுரி பெருசா இருந்தா வேணா வேற ஸ்குவாட்ல வேற யாராவது ஆட் பண்ணுவாங்க. அவர் சொன்ன மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டி ஆற வாய்ப்பு இருக்கு. பின்னாடி ஸ்குவாட்ல யாருமே இல்ல. ஹர்ஷ்தீப் சிங் இருக்காரு, ஜெய்ஸ்வால்லாம் ஆட முடிக்க முடியாது. பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க. ஆல்ரவுண்டர்னா நிதிஷ்குமார் ரெட்டி ஸ்குவாட்ல இருக்காரு. ஆல்ரவுண்டர்னா ஒரு இப்படி ஆல்ரவுண்டர் ஆடணும்னா அது ரிஷப் பண்ட் இன்ஜுரி தெரிஞ்ச விஷயம் தான். ரிஷப் பண்ட் வந்து இன்ஜுரி ஆகி துருவ் ஜுரல் ஆட் பண்ணிருக்காங்க. ஒரு பேட் 5 பியூர் பவுலர் போதும் பேட்ஸ்மேன் ஆட் பண்றதா இருந்தா துருவ் ஜுரலை கூட ஆட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நாளைக்கு. அதான் இப்போ துருவ் ஜுரல் வந்து எப்படி ஆட் பண்ணுவாங்கன்னு தெரியல. துருவ் ஜுரல் விக்கெட் கீப்பர்ன்றனால நிதிஷ்குமாருக்கு போகலாம் வாய்ப்பு இருக்கு. துருவ் ஜுரலுக்கு வாய்ப்பு கம்மி தான் எனக்கு தோணுது. கம்பீர் என்ன நினைக்கிறாருன்னு பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட் ஓடிஐ வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எந்த அப்டேட் வந்தாலும் என்ன இருந்தாலும் உடனுக்குடனே தெரிஞ்சிருக்கோம். இந்த சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன வீடியோ முடிச்சிடலாமா 2 பேர்த்துக்கும்? சரி, ஓகே. ஓகே, சரி, நெக்ஸ்ட் மேட்ச் பாப்போம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் மேட்ச்ல பாப்போம். எப்ப வேணா வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் பாய்.